அன்பிற்கினியவர்களே, செவிகளை அடைத்துக் கொள்கிறோம். ஸ்தேவான் வானத்தை உற்று நோக்குகிறார். வானம் திறந்திருப்பதையும் இயேசு கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறார். ஆனால் சுற்றி இருந்தவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதன் உண்மையை பார்க்கும் போது வானத்தை உற்று நோக்குகிறான். உண்மையை எதிர்க்கும் போது தன் செவிகளை அடைத்துக் கொள்கிறான். காதுகளை அடைப்பது என்பது இறைவனின் குரலை மட்டுமல்ல, தன் சொந்த மனசாட்சியின் குரலையும் நிரந்தரமாக அடைத்து விடுவதாகும். இன்று நம்மை சுற்றி எத்தனை செவிகள் அடைக்கப்பட்டுள்ளன. உண்மையை பேசும் போது இது எனக்கு பிடிக்கவில்லை என்று செவிகளை அடைத்துக் கொள்கிறோம். அநீதியை பார்க்கும் போது இது என் பிரச்சனை அல்ல என்று செவிகளை அடைத்துக் கொள்கிறோம். நம்மை திருத்தும் வார்த்தைகளை கேட்கும் போது இவன் என்னை தாக்குகிறான் என்று செவிகளை அடைத்துக் கொள்கிறோம். செவிகளை அடைத்துக் கொள்வது ஒரு வகையான ஆன்மீக தற்கொலை. ஏனெனில் காது அடைக்கப்படும் போது இதயம் கல்லாக தொடங்குகிறது. நம் செவிகள் திறந்திருந்தால் மட்டுமே இதயம் மென்மையாகும். இதயம் மென்மையானால் மட்டுமே இயேசுவை போல் மன்னிக்கவும் ஸ்தேவானை போல் ஜெபிக்கவும் நம்மால் முடியும். ஜெபிப்போம். இயேசுவே, எம் செவிகளை அடைக்கும் எல்லா பயத்தையும், கோபத்தையும், பெருமையையும், சுயநலத்தையும் எம்மிடமிருந்து அகற்றியருளும். ஆமேன்.